சங்கரன்கோவில் புதிய தற்காலிக பேருந்து நிலைய வளாகம் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட இருசக்கர வாகன நிறுத்தத்தை பூட்டி சீல் வைக்க வந்த நகராட்சி ஊழியர்களுக்கும் பார்க்கிங் உரிமையாளரான திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள புதிய தற்காலிக பேருந்து நிலைய வளாகம் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இருசக்கர வாகன காப்பகம் அமைப்பதற்காக நகராட்சி கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் நகராட்சி அலுவலகத்தில் அனுமதி கோரி மனு அளித்த நிலையில் தற்போது வரை நகராட்சி சார்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனையடுத்து நகராட்சி அனுமதி அளிக்குமாறு கவுன்சிலர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு பதிந்த நிலையில் நீதிமன்றமானது வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நகராட்சி கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் அனுமதி இல்லாமல் வாகன காப்பகம் அமைத்து வாடிக்கையாளர்கள் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் நகராட்சி ஆணையாளர் இன்று இங்கு பைக் ஸ்டாண்ட் நடத்தக்கூடாது என தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பைக் ஸ்டாண்டின் கதவை பூட்டி சீல் வைக்க சென்ற நிலையில் நகராட்சி ஊழியர்களுக்கும் திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தற்போது இந்த வீடியோ காலானது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.